கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்னுடைய பேர் ஜெஃப்ரி, என்னுடைய கணவருடைய பேர் ஜெனிஷ். நாங்கள் செங்கல்பட்டுலேருந்து வரோம். போன வருஷம் February மாதம் ஃபஸ்ட் டைம் நாங்கள் இங்கே அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் கூட்டத்துக்கு வந்திருந்தோம். அப்போது அங்கிள் எனக்காக ஜெபிச்சாங்க. அதுக்கப்புறம் அடுத்த மாதம் மார்ச் மாதம் திரும்பவும் நாங்கள் இங்கே வந்திருந்தோம். வந்தப்போ ஆயில் வச்சு அங்கிள் எங்களுக்கு ஜெபிச்சு அன்னைக்கே எனக்கு குழந்தை உண்டாச்சு. அதுக்கப்புறம் அந்த மாதத்துலேயே என்னோட கணவருக்கு ஒரு நல்ல ஒரு ஜாப் ஆஃபரும் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் எனக்குமே ஒரு ஜாப் ஆஃபர் கிடச்சிச்சு. அப்போ குழந்தையா இல்லை வேலையான்னு பார்க்கும்போது குழந்தை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போகல நான். அதுக்கப்புறம் ஒரு 2 மாதம் நான் கூட்டத்துக்கே வரல. ஒரு 3ஆவது மாதம் நான் எப்படியாவது அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் நான் கண்டிப்பாக வந்தே ஆகணும், ஏன்னா இங்கேருந்து தான் எனக்கு இந்த ஆசீர்வாதம் கிடச்சிச்சு. அப்போ நான் கண்டிப்பாக இந்த கூட்டத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு கிளம்பி ட்ரெயினில் வர்றதுக்காக வந்தோம். வரும்போது தெரியாமல் ரயில்வே ஸ்டேஷனில் நான் விழுந்துட்டேன். அதாவது வயர் கீழே படுற மாதிரியே விழுந்துட்டேன். விழுந்துமே எனக்கு எதுவுமே ஆகலை. ஆனால் என் கூட இருந்த அப்பா, அம்மா, என் ஹஸ்பண்ட் எல்லாருமே ரொம்ப பயந்துட்டாங்க. ஆனால் எனக்கு மனசில் விசுவாசம் இருந்துச்சு, என்னை கண்டிப்பாக தேவன் இந்த அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் கூட்டத்துக்கு கூட்டிகிட்டு வருவாருன்னு நம்பிக்கையோடு நான் வந்தேன். அதே மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் தேவன் என்னை நடத்தினார். நவம்பர் மாதம் 17ஆம் தேதி எனக்கு டெலிவரி ஆச்சு. டெலிவரி ஆகிட்டு டாக்டர்ஸ் எல்லாருமே என் ஹஸ்பண்ட்ட, என் பேரண்ட்ஸ்கிட்ட எல்லாருமே சொன்ன ஒரே விஷயம் என்னென்னா, இந்த பிள்ளைக்கு ஒரு கட்டி இருக்குது வயிற்றில், ஓவரியில் ஒரு கட்டி இருக்குது. இதனால இந்த பிள்ளை கண்டிப்பாக கன்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஆனால் எப்படி கன்சீவ் ஆனானே தெரியல அப்படின்னு. அந்த இடத்துல என் ஹஸ்பண்ட் அந்த டாக்டர்கிட்ட சொன்னாங்க, இது எங்களால் எதுவுமே நடந்ததில்லை, தேவன் தான் எங்களுக்கு இந்த குழந்தைய தந்தார் அப்படின்னு சொன்னாங்க. பிரேஸ் தி லார்ட். எனக்கு 5 இயர்ஸாக குழந்தை இல்லை. அப்புறம் எங்கள் பாட்டி என்னை இங்கே கூப்பிட்டு வந்தாங்க. 2022 அக்டோபர் மாதம் நான் இங்கே வரப்போ டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும், எனக்கு கர்ப்பப்பையோட வாய் சுருங்கிடுச்சு அந்த டியூபு, அதனால நம்ம ஆப்ரேஷன் பண்ணி அதை எடுத்தால் தான் அடுத்தது பாப்பா நிற்கும்னு சொன்னாங்க. அதனால பாட்டி கூட நான் வந்தேன். இங்கே அங்கிள்கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டு போனேன் நான். அங்கிள் உன் சந்நிதியை பெருக செய்வார்னு ஏசப்பா உனக்கு சொல்லியிருக்காருமா சொன்னார். அடுத்த மாதமே நவம்பர் மாதம் நான் கன்சீவ் ஆனேன். அதுக்கான பலன் ஏசப்பா இங்கே கொடுத்துருக்காரு. என் பையனோடு நான் வந்திருக்கேன். ஏசப்பாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்கு கர்த்தர் எனக்கு என்ன மங்கள வார்த்தை வச்சிருக்கிறாரு, எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க. எடுத்து வாசிங்க. எஸ்ஐயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 1வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போமா? கர்த்தாவே, கர்த்தாவே, நீரே என் தேவன், நீரே என் தேவன், உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன், உமது நாமத்தை நான் துதிப்பேன். நீர் அதிசயமானவைகளை செய்தீர், நீர் அதிசயமானவைகளை செய்தீர். உமது பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியுமானவைகள். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றான், கர்த்தாவேன்னு கூப்பிடுறான். அவன் மன உடைஞ்சு போன நேரத்தில் உதவி செய்யும்படிக்கு ஆண்டவரை நோக்கி கர்த்தாவேன்னு கூப்பிட்டு சொல்றான், நீரே என் தேவன், உம்மையல்லாமல் எனக்கு வேற தெய்வம் இல்லை. நீரே என் தேவன். நீரும் என்று சொல்லவில்லை, நீரே சொல்லுங்க, நீரே என் தேவன். ஹல்லேலூயா. வேற ஆப்ஷன் நமக்கு கிடையாது. அவர்தான் நம்முடைய தெய்வம், நமக்காக உயிரை கொடுத்தவர், நம்ம இன்னைக்கு வரைக்கும் பராமரித்து அழகாக பாதுகாக்கிற ஆண்டவர். வலது பக்கத்தில் 1000 விழுந்தாங்க, இடது பக்கத்தில் 10000 விழுந்தாங்க. அதை கண்ணால் பாத்தியே தவிர அவைகள் ஒன்றும் உன்னை சேதப்படுத்தலை. அவர் சொல்கிறார், நீரே என் தெய்வம். ஹல்லேலூயா. நான் உங்களை உயர்த்தி பிடிக்க வந்திருக்கிறேன்னு சொன்னான். நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா அவனுடைய சொந்த சகோதரர்கள் எல்லாரும் அரசாங்கத்தில் வேலை செய்கிறாங்க, மிலிட்ரியில் வேலை செய்கிறாங்க. இவன் மட்டும்தான் கரவலாடுகளுக்கு பின்னால் சுற்றி ஆடு மேய்க்கிற தொழிலை செய்துட்டு இருந்தான். இது ஒரு பியூட்டி என்ன தெரியுமா? அவனுடைய சகோதரர்கள் கூட, அரசாங்க வேலை செய்த சகோதரர்கள் கூட ஆண்டவரை துதிக்கலைங்க. பின்னால கிடக்கிற தள்ளப்பட்ட கல்லாய் கிடந்த இந்த தாவீது தான் ஆண்டவரை துதிச்சான். அவன் சொல்றான், சிறுமையிலே என்னை நினைத்தவரை நான் துதிப்பேன். நான் சிறுமப்பட்டு கிடக்கும் பொழுது என்ன நினைச்சவர் எங்க ஆண்டவர் வருவாரு. அவங்க அப்பா கூட அவனை நினைச்சு பார்க்கலங்க. அவங்க வீட்டுக்கு ஒரு வாய்ப்பு வருகிறது.
தகப்பனாகிய ஈசா இடத்திலே தீர்க்கதரிசி சாமுவேல் வந்து சொல்றான், ஈசாவே, உனக்கு ஒரு நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கிறேன் ஆண்டவரிடத்துல. உங்க வீட்டிலிருந்து யாரோ ஒருவரை ஆண்டவர் ராஜாவாக மாற்ற போகிறார். அப்ப அவங்க அப்பாவுடைய எண்ணத்துல தாவீது வரலங்க. நல்ல அப்பான்னா என்ன நினைக்கணும்? ஏற்கனவே எல்லா பிள்ளைகளும் அரசாங்கத்தில் வேலை செய்யறாங்க, என் பிள்ளை ஒருத்தன் தானே ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான், அவனை தானே முன்னால கொண்டு வந்து நிறுத்தணும். ஆனா அந்த தகப்பனுடைய நினைவில் கூட அவன் இல்லை, ஆனால் பரம தகப்பனுடைய நினைவில் இருந்தான். உலக தகப்பன் ஏற்கனவே அரசாங்கத்தில் நல்ல நிலைமையில இருக்கிறவன் இன்னும் நல்லா ஆகட்டும் சொல்லி அவனை தான் கொண்டு வந்து முன்னால நிறுத்தினார். பரலோக அப்பா இவன் இல்லை, இவன் இல்லை, இவன் இல்லைன்னு சொல்லி கடைசியா எல்லா பிள்ளைகளையும் நிறுத்தினதற்கு பிறகு ஆண்டவர் எல்லாரையும் ரிஜெக்ட் பண்ணிட்டார். கடைசியா கேட்கிறாரு சாமுவேல் தீர்க்கதரிசி, உங்க வீட்டில் வேற ஆள் இல்லையாப்பா? ஆண்டவர் இந்த வீட்டில் தானே ஒருத்தர் ராஜாவாக்க போறேன்னு சொன்னாரு, நீ எல்லா பிள்ளைகளையும் கொண்டு நிறுத்திட்டு ஆண்டவர் எல்லாரையும் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு, வேற பிள்ளை இல்லையான்னு சொல்லும் பொழுதுதான் அந்த தாவீது தன் தகப்பனுக்கு ஞாபகத்துக்கு வருகிறான். சொல்றான், ஒருத்தன் இருக்கிறான், அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான் என்று சொன்ன உடனே அந்த தீர்க்கதரிசி சொன்ன, அவனை கூப்பிடு, யாருக்கு தெரியும், அவனுக்கு ஒருவேளை ராஜ மேன்மை கிடைக்கலாமே. அவனை கூட்டிட்டு வந்தாங்க. அந்த துதி வீரனை பார்த்த உடனே சிறுமையிலே ஆண்டவர் அவனை நினைத்து, அவன் வந்த உடனே இவன் தான் ராஜா, இவனை அபிஷேகம் பண்ணனா, அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ண. இன்னைக்கு நீ சிறுமைப்படுத்தப்பட்ட நிலைமையில வந்திருக்க, உன்னுடைய பெற்றோரால கூட உன்னை ஞாபகம் வைக்க முடியாத நிலைமையில வந்திருக்கலாம், உன்னுடைய உடன்பிறப்புகள் எல்லாம் உன்னை மறந்திருக்கலாம், சொந்த பந்தங்கள் மறந்திருக்கலாம், உன்கிட்ட பணம் இல்லை, அழகு இல்லை, அந்தஸ்து இல்லை, வேலை இல்லை, ஆனா எது இருக்கோ இல்லை எனக்கு தெரியாது. உங்களோட ஆண்டவர் இருக்கார். தாவீதோடு கூட ஆண்டவர் இருந்தார். எனவே தான் வேதம் சொல்லுகிறது, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார். சேனைகளின் கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் ஆண்டவரை உயர்த்த 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 நாளுக்கு நாள் ஆண்டவரனை உயர்த்திட்டே இருந்தார். ஒரு நாள் வந்தது, ஆண்டவர் அவனை முழு சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் மாற்றி 40 வருஷங்கள் போதும் போதுன்னு சொல்லக்கூடிய அளவில் அவன் ஒரு பெரிய ராஜாவாக இருந்து ஆண்டவரை மைமைப்படுத்தினான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனம் அழகா சொல்லுகிறது, நீரே என் தேவன் என்று சொல்லிட்டு ஏசாயா சொல்கிறான், நான் உம்மை உயர்த்தி பிடிக்க ஆரம்பிக்கிறேன். என்னைக்கு நீங்கள் உங்களை உயர்த்தி பிடிக்கணும்னு நினைச்சி பெருமையில் போறீங்களோ, உங்களை ஆண்டவர் உயர்த்த முடியாது. தரை மட்டும் உங்களை தாழ்த்துங்க. ஆண்டவரே உங்கள் பிள்ளைப்பா, நீரே என் தேவன், உங்களை நான் உயர்த்தி பிடிக்க வந்திருக்கிற ஆண்டவரே, உண்மை நான் ஆயுள் முழுவதும் தூச்சிக்கிட்டே இருக்க வந்திருக்கிற ஆண்டவரேன்னு சொல்லிட்டு சொல்றான். நீர் செய்த அதிசயங்களை நான் விவரித்து சொல்லுவேன் என்று சொல்கிறான். நீர் எனக்கு அதிசயமானவைகளை செய்தீர், அதிசயமானவைகளை செய்தீர். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அதிசயமானதை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீர் அதிசயமானவைகளை செய்தீர், உமது பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியுமானவைகள். இந்த வசனத்தை கத்தோலிக்க மொழிபெயர்ப்பில் அழகா இருக்கு. ஆண்டவரே, நீரே என் கடவுள், நான் உம்மை போற்றுவேன், நீர் வியத்தகு செயல் புரிந்துள்ளீர் என்று சொல்கிறான். வியத்தகு செயல்கள் அப்படின்னா வியக்கத்தக்கதான செயல்களை என்னுடைய வாழ்க்கையிலே நீர் புரிந்திருக்கிறீர். நான் வியந்து பார்க்கக்கூடிய விதத்திலே எனக்கு அநேக நன்மைகளை செய்திருக்கிறேன். எல்லாம் முடிந்தது என்கிற சூழ்நிலை வரும் பொழுது இல்லை, வியக்கத்தக்க அதிசயங்களை என் வாழ்க்கையிலே நீர் புரிந்துள்ளீர். அடுத்து அந்த வசனம் சொல்லுகிறது, நெடுநாளாய் நீர் தீட்டியுள்ள திட்டத்தை திண்ணமாகவும் உறுதியாகவும் நிறைவேற்றியுள்ளீர் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு, நீண்ட நாட்களாக ஆண்டவர் உனக்காக சில திட்டங்களை தீட்டி கொண்டு வந்து அதை உறுதியாக இன்றைக்கு உன்மேலே நிறைவேற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. உன்னை பொறுத்த வரைக்கும் உனக்கு திட்டம் ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம், எனக்கு ஒரு எதிர்காலம் என்னென்ற ஒரு பிடிப்போ ஒரு உணர்வோ இல்லாமல் இருந்தாலும், நீரே என் தேவன் நீ கூப்பிட்ட ஒரே காரணத்தினால ஆண்டவர் உனக்காக நீண்ட நாட்களாக தீட்டி வைத்திருக்கிற திட்டங்களை இன்றைக்கு ஆண்டவர் செயல்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா.
உன்னை பொறுத்த வரைக்கும் உன்னுடைய எதிர்காலத்தை குறித்த ஒரு திட்டத்தை நீ வகுத்தியோ என்னமோ எனக்கு தெரியாது. ஆனா உனக்காக நீண்ட நாட்களாக ஒரு திட்டத்தை தீட்டி வகுத்து கொண்டு வந்து இன்னைக்கு உனக்கு அதை கொடுத்து நிறைவேற்றுகிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? ஆமென். உன் பிள்ளைகளுக்காக ஆண்டவர் ஒரு திட்டத்தை தீட்டி கொண்டு வந்திருக்கிறார். உதவாக்கரையாயிருந்த உன் பிள்ளை, யாருமே வேண்டாம் இயேசுவும் வேண்டாம் என்று ஒதுங்கி நின்ற உன் பிள்ளை, எனக்கு நீ வேண்டும் என்று ஆண்டவர் அவனை தேடி போகிறார். ஹல்லேலூயா. சில நேரங்கள்ல நீங்க எனக்கு வேண்டான்னு நீங்க சொன்னாலும் அவர் அப்பா இல்லை, நீங்க பிள்ளை ஏதோ பிள்ளைங்க தெரியாம சொல்லிருச்சு, ஏதோ ஆதங்கத்தில் சொல்லிட்டு இருக்கிற கஷ்டத்துல வாய் விட்டுருச்சு, அதுக்காக நான் கோவிச்சுக்கிட்டு போவேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் போக மாட்டாரு. உன்னை பின்தொடர்ந்து வந்து ஆசீர்வதிக்கிறார். நன்மையும் கிருபையும் முன்னை பின்தொடர்ந்து வரும். துரத்தி துரத்தி ஒன்று ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நீ வேண்டாம் வேண்டாம்னாலும் இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற, இல்லை நன்மையும் கிருபையும் முன்ன துரத்தி துரத்தி ஆசீர்வதிக்க, துரத்தி துரத்தி ஆசீர்வதிக்கிற ஆண்டவரை தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா. உனக்காக நீண்ட நாளாய் அவர் வகுத்து கொண்டு வந்திருக்கிற திட்டங்கள் இன்றைக்கு செயல்படுத்துகிற நேரம் இது. ஆமென். ஆண்டவர் அதெல்லாம் ஆக்டிவேட் பண்ணி உங்க கையில கொடுத்தாச்சு. நீங்க போய் எடுத்துக்கொள்ளுங்க. தீர்க்கதரிசியுடைய வேலை என்னன்னா மிதக்க பண்றது தான், வார்த்தையை சொல்லி மிதக்க பண்றது தான் அந்த தீர்க்கதரிசியுடைய வேலை. ஆனா போய் எடுத்துக்கொள்வது உங்களுடைய வேலை. ஆமென். ஆமா, போய் எடுத்துக்கொள்ள என்று சொல்லுகிறார். அப்படி மூழ்கி கிடந்த கோடாரி யோர்தான் நதிக்குள்ள மூழ்கி போச்சு. அது மிதக்காது, ஏன்னா அது இரும்பு கோடாரி, மிதக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் அந்த தேவ மனுஷனாகிய எலிசா ஒரு கொப்பை வெட்டி விசுவாசத்துல உள்ள போட்டான், அது மிதந்துருச்சு. இன்னைக்கு வசனமாகிய கொப்பை வெட்டி உங்கள் முன்னாலே ஆண்டவர் போடுகிறார். அது மிதக்க பண்ணும். அமிழ்ந்து போனது எதுவாயிருந்தாலும் அது எல்லாத்தையும் இன்னைக்கு மிதக்க பண்ணுவார். நீங்க போய் எடுத்துக்கொள்ள போறீங்க. ஹல்லேலூயா. அவர் மிதக்க பண்ணுகிற ஆண்டவர். இன்னைக்கு எல்லாத்தையும் மிதக்க பண்ணியாச்சு. நீ போய் எடுத்துட்டு சந்தோஷமா நன்றி சொல்ல போறீங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அவர் அதிசயங்களை செய்கிறவர். வசனம் சொல்கிற, நெடுநாளாய் உனக்கு தீட்டி வைத்திருக்கிற திட்டத்தை திண்ணமாக, அப்படின்னா நிச்சயமாக உனக்கு இன்றைக்கு நிறைவேற்றுவேன் என்று சொல்கிறார். அவர் செய்த அதிசயங்களை நாம் விவரித்து சொல்ல போறோம். ஹல்லேலூயா. மனோவா தம்பதியர்களுக்கு ரொம்ப வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்துச்சு. ஆனாலும் வயசானாலும் அவங்க ஜெபத்திலே தான் இருந்துட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் அதிசயங்களை செய்கிற ஆண்டவர் வந்தார். என்ன விட்டா இவனுக்கு வேற யாரு கதி? எல்லா டாக்டரையும் பார்த்துருப்பான், ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லை. கடைசியா நொந்து போய் இருக்கிறானேன்னு சொல்லி அவனுக்காக ஆண்டவர் தீட்டி வைத்திருந்த திட்டம் என்ன தெரியுமா? இவனுக்குன்னு ஒரு ஆம்பளை பிள்ளைய கொடுக்கணும், அவன் ஒரு பெரிய பராக்கிரமசாலியை மாற்றணும், ஒரு பெரிய சிம்சோனை கொடுக்கணும், நான் ஜீவனுள்ள தேவன் என்பதை அவன் ஜனங்கள் மத்தியிலே உறுதி செய்வான் என்று சொல்லி தேவன் இவர்களுக்காக ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். இவர்கள் கூட கடைசியா இதுக்கு மேல நமக்கு கிடைக்கிறது வாய்ப்பில்லை போல இருக்குன்னு அமைதியாகி விட்டார்கள். ஆனால் மனிதன் அமைதியாகலாம், கர்த்தர் ஒரு நாளும் அமைதியா இருக்க மாட்டார். அவர் உனக்குன்னு குறிச்சதை அந்த குறிச்ச நேரம் வரும் பொழுது உன் வீடு தேடி கொண்டு வந்து கொடுப்பார். அல்லேலூயா. ஆமா, நம்ம ஆண்டவர் வீடு தேடி வந்து ஆசீர்வதிக்கிறவர். சொல்லுங்க பார்க்கலாம், வீடு தேடி வீடு தேடி வந்திருக்க ஆசீர்வதிக்கிறவர். இன்னைக்கு ஏசப்பாவுடைய வீட்டுக்கு வந்த உங்களை ஆசீர்வதிக்காம அனுப்பிடுவாரா? அவர் இன்றைக்கு உங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். திடீர்னு தேவதூதன் வந்து சொல்லுகிறான், ஆண்டவர் ஒரு திட்டம் தீட்டி வச்சிருக்கிறார் உங்க வாழ்க்கையில. நீண்ட நாட்களாக அந்த திட்டத்தை ஆண்டவர் அப்படியே பொறுமையா வச்சிருந்தாரு. இப்ப அதை ரிவீல் பண்றாரு, வெளிப்படுத்துறாருன்னு சொல்லிட்டு கர்த்தருடைய தூதனானவர் வந்து சொல்றாரு, மனோடைய மனைவியிடத்துல உனக்கு ஒரு ஆண் பிள்ளையே கர்த்தர் கொடுக்க போறாரு. அவனுக்கு சிம்சோன்னு பேர் வைக்கணும், அவனை இப்படி இப்படி வளர்க்கணும். அதான் தேவனுடைய திட்டம். நீண்ட நாட்களாக தான் அந்த வசனம், நெடுநாளாய் நீர் திட்டியுள்ள திட்டத்தை திண்ணமாக நிறைவேற்றுகிறவர். அந்த தேவதூதன் வந்து சொல்றா, உங்களுக்கு எனக்கு குழந்தை கிடைக்காதுன்னு நீங்க முடிவெடுத்திருக்கலாம். இல்ல, உங்க குடும்பத்தை குறித்த ஒரு பெரிய திட்டம் ஆண்டவர் வகுத்து வச்சுட்டு உங்களுக்குன்னு ஒரு பையனை கொடுக்கணும்னு தீர்மானிச்சிட்டாரு என்று சொல்லிட்டு போயிட்டார். அந்த மனோவுடைய மனைவி இதை கேட்டுட்டு புருஷன் வந்தோடனே சொல்றா, எப்பா ஒரு நற்செய்தி, இன்னைக்கு யாரோ ஒருத்தர் வந்தாங்க, வந்து இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கிறாங்க, அதனால நம்ம மறுபடியும் ஆண்டவர் நமக்கு இறங்குவார்,
நம்ம இந்த காரியத்தை குறித்து நம்ம எதிர்பார்ப்போடு இருப்பேன்னு சொன்ன உடனே மனோவா கேட்டார் அவங்க மனைவியை பார்த்து, சரிம்மா வந்தவர் பேர் என்னன்னு கேட்டியா? யார், அவருடைய பேர் என்ன? யார் வந்து சொல்லிட்டு போனா? ரோட்டில் போனவங்க வந்து சொன்னாங்களா? யார் சொன்னாங்கன்னு தெரியலையே, யார் வந்து சொன்ன, அவங்க பேர் என்ன சொல்லிட்டு சொல்கிறான். அடுத்த வாட்டி அந்த மனுஷன் வந்தா உங்கள் பேர் என்னன்னு கேளு என்று சொல்லிட்டார். அடுத்த முறை அதே தேவனுடைய தூதனானவர் வந்து கணவனும் மனைவியும் இருக்கிற நேரத்தில் வந்து மறுபடியும் அதை ரீகன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறார். உங்களுக்கு ஒரு பையனை கொடுக்க போகிற, அவன் இப்படி இப்படி இருப்பான், பயங்கர பலசாலியாக இருப்பான், பராக்கிரமசாலியாக இருப்பான், சிம்சன் பேர் வைக்கணும், அவனுடைய நசரேய விரதம் அந்த முடியெல்லாம் நீங்கள் கட் பண்ணக்கூடாது, இப்படி இப்படி வளர்க்கணும், எல்லாம் சொல்லிட்டார். சொல்லி முடித்த உடனே மனோவா கேட்குறாரு, சரி நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான், உங்கள் பேர் என்னன்னு நாம் தெரிஞ்சுக்கலாமா? உங்கள் நாமம் என்ன என்று நான் தெரிஞ்சுக்கலாமா? அப்படின்னு உடனே கர்த்தருடைய தூதனானவர் சொல்லுகிறார், என் நாமம் என்னவென்று நீ கேட்பானேன், உனக்கு கண்டிப்பாக அது தெரியணுமா? என்னுடைய நாமம் அதிசயமானவர். ஹல்லேலூயா. அன்றைக்கு வந்தது தேவ தூதன் அல்ல, அதிசயமானவர் என்கிற பெயரோடு பிறந்த இயேசு வந்து சொல்லுகிறார், என் பேர் உனக்கு கண்டிப்பா தெரியணுமா? நான் அதிசயமானவர். ஹல்லேலூயா. இன்னைக்கு அதே ஆண்டவர் உங்க முன்னால வந்து நின்று நான் அதிசயமானவர் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீண்ட நாட்களாக நீங்களும் ஒரு குழந்தைக்கு ஏங்கி 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 அழுது இன்னும் கிடைக்கல, இதுக்கு மேல கிடைக்காதுன்ற ஒரு முடிவுக்கே கூட நீங்க வந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் நீண்ட நாட்களாக திட்டம் போட்டு வச்சிருக்கிறாரு, உனக்கு ஒரு சந்ததியை கொடுப்பேன், என்னை சேவிக்கிற ஒரு சந்ததியை உனக்கு கொடுப்பேன், தலைமுறை தலைமுறைக்கும் கர்த்தரை சேவிக்கிற ஒரு சந்ததி உன்னிடத்திலிருந்து உருவாகும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. சாட்சிகள் நிறைய வித்தியாசமான சாட்சிகளை நான் பார்த்திருக்கிறேன். ஒரு முறை ஊழியத்தில் உள்ள ஒரு சாட்சி பாருங்க. ஒரு சகோதரிக்கு 17 வருஷம் குழந்தை இல்லை. அவங்க எல்லா டாக்டர் முயற்சியும் எடுத்துட்டு இந்த செயற்கை கருத்தரித்தல் மையம் ஒன்றுக்கு போயிட்டு 3 முறை ஐவிஎஃப் பண்ணிட்டாங்க, ஐயூவி 2 வாட்டி பண்ணாங்க, மொத்தம் 5 முறை பண்ணி கடைசி எல்லாம் ஃபெயிலியர் ஆன நேரத்தில் டாக்டர்ஸ் சொல்லிட்டாங்க, இல்லைம்மா 5 முறை பண்ணியாச்சு மொத்தம், இதுக்கு மேலே வாய்ப்பே இல்லை, உன் யூட்ரஸ் இப்போ ஒரு குழந்தை தங்கினாலும் இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்து அது வீக்காகி போச்சு, இன்னொரு முறை இன்னொரு குழந்தை தங்குறதுக்கு வாய்ப்பே இல்லைம்மா என்று சொல்லும் பொழுது அவளுடைய இருதயம் உடைஞ்சு போச்சு. நான் இத்தனை 17 வருஷமா இவ்வளவு பணத்தை செலவு பண்ணேன், பணம் செலவு பண்ணதெல்லாம் வீணாக போச்சு, அது மட்டும் இல்லை இனி எனக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டாங்களே என்று சொல்லி பித்து பிடிச்சவளை போல அந்த செயற்கை கருத்தரித்தல் மையத்திலேருந்து வெளியே வரா. அவள் மனுஷியாகவே இல்லை. ரோட்டில் வண்டி வர்றதுன்னு தெரியாமல் ஒரு பைக்கில் ஒரு அண்ணாச்சி வந்துட்டு இருக்கிறாரு, அப்படியே அவள் பைக் வர்றது கூட தெரியாமல் போய் பைக்கில் மோதி கீழே விழுந்துட்டா. அப்போ தான் அந்த அண்ணாச்சி கேட்குறாரா, இந்த சாட்சி பாருங்க எப்படிப்பட்ட சாட்சி, என்னம்மா ஏதாவது பறி கொடுத்துட்டு வந்திருக்கியா? இவ்வளவு வண்டிங்க போகுது, இப்படி வந்து வண்டிக்கு முன்னால் விழுறிய, ஒரு வண்டி வர சத்தம் கூட உனக்கு கேட்கலையா? ஹார்ன் அடிக்கிற சத்தம் கேட்கலையா? அவ சொன்னாலா, எனக்கு காதில் ஒரே ஒரு சத்தம் கேட்குது, செத்துப்போ செத்துப்போ செத்துப்போன்ற ஒரு சத்தம் மட்டும்தான் கேட்குது, வேற ஒரு சத்தமே எனக்கு கேட்கல. வண்டியை நிறுத்திட்டு தண்ணியை கொடுத்துட்டு அண்ணாச்சி சொன்னார், என்ன பிரச்சனைமா உனக்கு, ஏமா பித்து பிடிச்சவளை போல இருக்கிற? அவ சொன்னார், 17 வருஷம் ட்ரீட்மெண்ட் எடுத்தாச்சு, என் புருஷனை நான் வெக்ஸான நிலைமையில இன்னைக்கு நான் ஹாஸ்பிட்டல் வரமாட்டேன், நீ மட்டும் தனியாக போன, இன்னைக்கு என்ன தனியாக அனுப்பி விட்டார், அவர் வந்து போயிட்டார், எல்லாரும் கைவிட்டாங்க சார், எனக்கு வேற வழி தெரியல, செத்துலாம் போல, நான் எங்க போறேன்னு எனக்கே தெரியல, நான் வீட்டுக்கு போறேன்னா எங்க போறேன்னு எனக்கு தெரியல. அப்பதான் அந்த சகோதரர் சொன்னாரா, நான் ஒரு இடத்த உனக்கு அறிமுகப்படுத்துறேன், நீ அங்க போ, உனக்கு ஒரு அற்புதம் நடக்கும் சொல்லிட்டு நம்முடைய பழைய ஜபகோபுரத்தை அட்ரஸை கொடுத்து அந்த மகளை அனுப்பி விட்டார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அந்த மகள் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சில வருஷங்களுக்கு முன்பாக என்ன நம்முடைய பழைய ஜபகோபுரத்தில் வந்து பார்த்தாங்க. இந்த சம்பவத்தை அவங்க சொல்லும் பொழுதே என்ன அறியாமலே நான் அழ ஆரம்பிச்சிட்டேன், என் கண்களெல்லாம் குளமானது. நான் ஜபிக்க ஆரம்பிக்கும் போதே ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே இவ்வளவு சூழ்நிலை கேட்டாச்சுன்னு எனக்கே பரிதாபமாக இருக்குது, நீங்கள் என்னோட எவ்வளோ மனதுருக்கம் உள்ள தேவன், என் பிள்ளைக்கு ஏதாவது செய்யக்கூடாதா,
என் பிள்ளைக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யக்கூடாது, என் பிள்ளைக்கு ஒரு குழந்தையை கொடுப்பது உமக்கு லேசான காரியம் தானே என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவர் சொன்னார், மகளே, உன் நிந்தை இந்த பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் அற்று போகும்படி பண்ணி உன்னை சந்தோஷமான பிள்ளைத்தாட்சியாக்கி மகிழ்ச்சியாய் குடியிருக்க பண்ணுவேன். உனக்கு ஒரு குழந்தையை கொடுப்பேன், அந்த பிள்ளைக்கு மிராக்கிளின் அதிசயமான பிள்ளை என்று, அற்புதத்தின் பிள்ளைன்னு நீ பேர் வைக்கணும். ஆண்டவர் பேரே கொடுத்துட்டார், உனக்கு மிராக்கிளினை நான் கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் பேரை கொடுத்துட்டு சொன்னார், போகும்போது உன் பிள்ளைக்கு ஒரு மிராக்கிளின்னா பொம்பளை பிள்ளை பேர் தான், ஒரு நல்ல ஃப்ராக் ஒன்று எடுத்துட்டு நீ போ, அதை விசுவாசத்தில் உன் புருஷன்கிட்ட வச்சுட்டு நீ வேற ஒன்று இயேசுவேன்னு கூப்பிடு, உனக்கு வேற ஜெபம் பண்ண தெரியாது, இதுக்கு மேலே கையை வச்சு இயேசுவேன்னு கூப்பிடு, அவ்வளவுதான். இயேசு அதிசயமானவர், அற்புதங்களை செய்வான். அந்த மகள் போகும்போது ஒரு ஒயிட் ஃப்ராக், குட்டி ஃப்ராக்கு, அதில் ரெட் கலர், இன்னைக்கு எனக்கு அது ஞாபகம் இருக்கிற அந்த ட்ரெஸ்ஸை போட்டு தான் அந்த பிள்ளையை கொண்டு வந்தாங்க. நல்ல அழகான ஒரு ரோஜா பூ சென்டரில் போட்டு அழகான ஒரு எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க ஹஸ்பண்ட்கிட்ட சொன்னாங்களா, இது மாதிரி இயேசுன்னு மட்டும் சொல்லி அனுப்புனார் அந்த ஐயா, கண்டிப்பாக குழந்தை கிடைக்க நீ டாக்டர்கிட்ட எல்லாம் போக வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அடுத்த மாதமே அதிசயமானவர் மிராக்கிளினை கற்பத்திலே போட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் மீட்பர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். குழந்தை பிறந்து அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்து அந்த மகளும் அவருடைய புருஷனும் வந்து நன்றி காணிக்க செலுத்திட்டு சொன்னாங்க, ஐயா, பல லட்சங்களை நாங்கள் செலவு பண்ணோம், ஆனாலும் ஒன்றுமே நடக்கலை. இயேசுன்ற வார்த்தையில் அது என்ன மந்திர வார்த்தை, அது என்ன வார்த்தையா, அதில் அவ்வளவு அதிசயம் இருக்கிறதா, அற்புதம் இருக்கிறதா என்று சொல்லி அவங்க 2 பேரும் ஆச்சரியத்தோடு ஆண்டவருக்கு நன்றி காணிக்கை செலுத்தி போனாங்க. இப்போ 3 மாதத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், அவங்க வந்து பிள்ளைய ப்ரே பண்ணி அந்த பிள்ளைய ஸ்கூலுக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு அனுப்ப போகிறோம், அதனால் வந்து பிள்ளைய ப்ளஸ் பண்ணி அனுப்புங்கன்னு சொல்லி பிள்ளைய ப்ளஸ் பண்ணிட்டு போகிறாங்க. பார்த்தா அவ்வளவு அழகான ஒரு பிள்ளை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் வெக்ஸாகி போய் இருக்கலாம். அதிசயமானவர் உனக்காக பல திட்டங்கள் தீட்டி வைத்திருக்கிறார். நீ ஒரு மலடியாய் வாழ்வது ஆண்டவருடைய திட்டம் அல்ல, நீ சந்தோஷமான தாயாய் வாழ வேண்டும் என்பது என் ஆண்டவருடைய திட்டம். ஒருவேளை இவ்வளவு நாளும் அதற்காக எடுத்த முயற்சிகள் எல்லாம் தோற்றுப்போன நிலைமையில் நீ வந்திருக்கலாம், ஆனால் இன்றைக்கு இயேசு சொல்லுகிறார், நான் அதிசயமானவர். ஹல்லேலூயா. நீ எழும்பி நின்று கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். எழும்பு எழும்பு சீயோனே, உன்னுடைய வல்லமையை தரித்துக்கொள், நீரே என் தேவன் என்று சொன்னாய். அவர் உன் தேவனாயிருக்கிறார், அதிசயங்களை செய்கிறவராயிருக்கிறார். இப்பொழுதும் அதிசயமானவர் அடைக்கப்பட்ட கற்பங்களை திறந்து கொண்டிருக்கிறார். இடிக்கப்பட்ட பிள்ளையுடைய வாழ்க்கையை கட்டி கொண்டிருக்கிறார். உடைக்கப்பட்ட பிள்ளையுடைய வாழ்க்கையை சேர்த்து வைக்கிறார். பிரிந்து போன குடும்பங்களை கர்த்தர் இணைத்து வைக்கிறார். ரீபா ஹந்தல்லா ரபா. ஆண்டவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஆண்டவரே, நிறைய பிள்ளைங்க நீட் எழுதிட்டு ஒரு நல்ல டாக்டர் சீட்டுக்காக காத்துட்டு இருக்கிறாங்க. ஆண்டவரே, அவர்கள் விரும்பின இடத்துல என் பிள்ளைகளுக்கு கல்லூரியில் ஆண்டவர் சீட்டை தந்ததற்காக உமக்கு நன்றி. ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணியிருக்காங்கப்பா. நீட்டில் என் பிள்ளைகளுக்கு நல்ல மதிப்பெண்களை கொடுத்த ஆண்டவர் நல்ல கல்லூரியில் சீட்டை தாங்கப்பா. எந்தெந்த பிள்ளைகள் பள்ளிக்கூடம் திறந்தாச்சு, எனக்கு ஃபீஸ் கட்ட முடியலை என்று சொல்லி கண்ணீரோடு வந்திருக்கிறாங்களோ, ஆண்டவரே, இன்றைக்கு அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய ஃபீஸை கட்ட பரலோக மதகுகளை திறப்பதாக. ஆண்டவரே, நாங்களும் அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு உதவிக்கரம் நீட்ட எங்களையும் ஊழியத்தையும் கர்த்தர் இன்றைக்கு நிரப்புவீராக. அநேக பிள்ளைகள் உதவிக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்கப்பா, கொடுத்துட்டே இருக்கிறாங்கப்பா. கர்த்தாவே, அவர்களுக்கு இறங்கும்படிக்கு எங்களுடைய கரத்தின் கிரியைகளை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, அந்த கல்வி அறிவுன்றது அவருடைய வாழ்க்கைப்பா. அந்த வாழ்க்கைக்கு இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் உதவிக்கரம் நீட்டும்படிக்கு உடைய இருதயத்திலே கர்த்தர் இன்றைக்கு பேசுவீராக. நிறைஞ்ச மனசுல ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென். Genesis Creations Media Academy, certification in media technology. Our course includes videography, photography, live video mixing,
shop, live sound mixing, drone cinematography, and video editing. Praise the Lord. I welcome you all on behalf of Genesis Creations Media Academy. இந்த கோர்ஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கான மெயின் ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து ஜஸ்ட் 3 months கோர்ஸ் தான். நீங்கள் 3 months இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிச்சிடலாம். செகண்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ். ஸோ நீங்கள் ஈஸியாக அஃபோர்ட் பண்ணி இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிக்கலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ரொஃபஷனல் டீச்சிங் வித் ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் ஃப்யூச்சரில் எங்கேயாவது போய் ஜாப் ஜாயின் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து பிஸ்னஸே ஆரம்பித்தாலும் சரி, அந்த ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் நாங்களே உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் கோர்ஸ் முடிச்சுட்டு வெளியே போகும்போது உங்களுக்கு ஜாப் கைடன்ஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப் நாங்களே கொடுத்துருவோங்க. ஸோ இதுக்கும் மேலே உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் ஸ்டாஃபை காண்டாக்ட் பண்ணலாம், உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுப்பாங்க. வாங்க நம்ம கிளாஸ் ரூமில் சந்திக்கலாம். தேங்க்யூ. For further details, contact 7824850999 or visit our website at www.genesiscreations.in.